ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி. இது வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். கோவிலுக்கு போனது ஈவினிங் முத்துமலை மக்களுக்கு, அப்புறம் பேர்பலத்துக்கு மக்களுக்கு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஸ்டீல் மட்டும் எடுத்தது. அன்றைக்கி மார்னிங் வந்து காலையிலே விளக்கு போட்டது வந்து 4:30 இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ கடைப்பிடிக்கணும். அது போட்டு முடிச்சுட்டு காலையில் அதுக்கப்புறம் சமையல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிக்கா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 50 டே ஆகுது. கண்டினியூஸாக 48 டேஸுக்காக போட்டுட்ருக்கேன். சரி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சாம்பாரும் இது பண்ணி வச்சுருக்கேன். பூசணிக்காய் வந்து வறுவல் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுவல் பண்ணியிருந்தேன். அதுவே எண்ணெய் இல்லாமல் பண்ணணும். எப்படி பண்ணுறதா வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து பருப்பை வந்து குக்கரில் நல்லா வதக்கிட்டு வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பூசணிக்காய் வறுக்கிறதுக்காக கடுகு பருப்பு எண்ணெய் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து இது போல் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ காய் இருக்கும். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெந்துடும். அந்த தண்ணி அழைச்சி எடுத்துருக்கலாம். அந்த தண்ணியிலே வெந்துடும். அதேமாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இதாக தான் ஆகிடுச்சு, குழஞ்சா கூட தான் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருசாக போட்டால் கொஞ்சம் நேரம் நல்லா இதுவாகிடும். இப்போ வந்து நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம காரத்துக்கு ஏற்றப்போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுருக்கேன். நீங்கள் வெறும் மிளகாயத்து கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய சாப்பிட்டுருந்தா அதிகமாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது ஃப்ரை ஆகிடணும். கொஞ்சம் சிம்லே வச்சு தான் இது பண்ணணும். இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். பருப்பு வெந்துச்சு. அதே நான் கடைஞ்சி தனியாக எடுத்துக்கிட்டேன். அதே குக்கர்லேயே தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுட்டு சீரகம், வெந்தயம் போடுவேன். அப்புறம் வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து பருப்புலேயே போட்டுருவேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பூண்டு, தக்காளி 3 தக்காளி போட்டு பருப்புலேயே வேக வச்சுருவேன். ஸோ இப்போ மட்டும் இது மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான காய்கறி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சாம்பார் தேவையான காய்கறி போடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வரப்போம். நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்காய் வந்து தோல் சீவி இப்போ தான் எடுத்துப்பேன். எப்போயுமே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இது போல் நம்ம போட்டோம்னா வாசனை இருக்கும். நல்லா இதை போல் கட் பண்ணி 2 பெரிய முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேரட், கொஞ்சம் அவரைக்காய், ஒரு 4-5 அவரைக்காய் போட்டிருக்கேன். மொத்தம் 3 காய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயிலே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கிறேன். அப்புறம் சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டை அரைச்சி தான். இதுவே நம்ம செஞ்சோம்னா வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார். தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு போட்டாச்சு. இங்கே பாருங்கள். இப்போ இது வந்துச்சு. தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாழைக்காவும் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதே கடாயிலே, இது வந்து இரும்பு கடாயினால் நம்ம தண்ணியே ஊற்ற வேண்டாம். அதிலே மூடி போட்டு லிட் போட்டு வச்சுட்டோம்னா சிம்லே நல்லா வெந்து வந்துடும்.